அன்புக்குரிய சகோதரர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகத்தில் வாரந்தோறும் வியாழக்கிழமை திருக்குரான் விரிவுரை வகுப்பை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். திருக்குரானில் உள்ள 35வது அத்தியாயம் சூரா ஃபாத்திர், அந்த அத்தியாயத்திற்கான விரிவுரையை தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். இதுவரை 9 வசனங்களுக்கான விளக்கத்தினை பார்த்திருக்கிறோம். இன்றைய தினம் 10வது வசனத்திலிருந்து விளக்கத்தை நாம் பார்க்கவிருக்கிறோம். 10வது வசனம், மன் கான யுரீதுல் இஸ்ஸத ஃபலில்லாஹில் இஸ்ஸத்து ஜமீஆ. எவரேனும் கண்ணியத்தை விரும்பினால் கண்ணியம் அனைத்தும் அல்லாஹுக்கே உரியது. இலைஹி யஸ்அதுல் கலிமு தய்யிபு வல் அமலு சாலிஹு யர்ஃபஉஹு. அவனிடமே தூய சொற்கள் ஏறி செல்கின்றன, நற்செயல் அதை உயர்த்துகிறது. வல்லதீன யம்குரூன ஸய்யிஆத்தி லஹும் அஸாபுன் ஷதீத் வ மக்ரு உலாயிக ஹுவ யபூர். யார் தீய செயல்களுக்காக சூழ்ச்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு கடும் வேதனை உண்டு, அவர்களின் அச்சூழ்ச்சியே அழிந்து போய்விடும். இதுதான் 10வது வசனம். இதில் அல்லாஹ் இஸ்ஸத்து தொடர்பாக, கண்ணியம் தொடர்பான தன்னுடைய பார்வையையும், மக்கள் அந்த கண்ணியத்தை எவ்வாறு தேடுகிறார்கள் என்று மக்களினுடைய பார்வையையும் அல்லாஹ் பதிவு செய்கிறான். குறிப்பாக நாம் முன்பே சொன்னது போல இந்த ஃபாத்திர் என்கிற அத்தியாயம் மக்காவில் அருளப்பட்ட அத்தியாயம். மக்காவில் உள்ள மக்கள், மக்காவில் உள்ள இணை வைப்பாளர்கள், அவர்கள் சிலை வணக்க வழிபாட்டில் இருப்பது தான் கண்ணியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினால், அவர்கள் சொல்லக்கூடிய கொள்கையை ஏற்றுக்கிட்டால் அது நமக்கு கண்ணியம் இல்லை. இப்போ இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகள், பல்வேறு அமைப்புகள், பல்வேறு பதவிகள் இதெல்லாம் இருக்கிறத பார்க்குறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மக்கள் இந்த கட்சியில் இருந்தால் தான் நமக்கான இஸ்ஸத்து, நமக்கு கண்ணியம் இருக்கிறது, இந்த கட்சியில் இல்லாவிட்டால் நமக்கு கண்ணியம் இல்லை, அதிகாரத்தில் இருந்தால் தான் தங்களுக்கு கண்ணியம், இல்லாவிட்டால் கண்ணியம் இல்லை என்று ஒவ்வொரு காலகட்டத்தில் உள்ள மக்களும் கண்ணியம் குறித்த தங்களுடைய பார்வையை, தங்களுக்கென்று ஒரு பார்வையை வச்சிருப்பாங்க. அது மாதிரி மக்காவில் உள்ள இணை வைப்பாளர்கள் ரசூலுல்லா முஹம்மது நபி அவங்க சொல்லக்கூடிய கொள்கையை ஏற்றுக்கிட்டால் நமக்கான கண்ணியம் போயிடும். இதுவரையிலையும் மக்காவில் இந்த காபா என்கிற ஆலயத்தின் மூலமாக, ஏன்னா ரசூலுல்லா நபியா ஆவதற்கு முன்பே காபாவை கண்ணியப்படுத்தக்கூடிய அம்சங்கள் அவங்களிடத்தில் இருக்கிறது. அதை ஒரு புனித தலம் என்று அவர்கள் கருதி பல்வேறு விதமான செயல்பாடுகளில் ஈடுபடுறாங்க. அதில் மார்க்கத்தை மீறிய பல செயல்பாடுகள், மார்க்கம் தடுத்த பல செயல்பாடுகளையும் கண்ணியம் என்கிற பேரில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த மக்கள் நபிகள் நாயகத்தை பின்பற்றினா நமக்கு கண்ணியம் இல்லை, நாம் இந்த சிலை வணக்க வழிபாட்டில் இருப்பதும் காபாவினுடைய நிர்வாகமும் தான் நமக்கான கண்ணியம், இதை விட்டு கொடுத்துடக்கூடாது, இந்த இஸ்ஸத்தை நாம் விட்டுவிடக்கூடாது, முகம்மது சொல்லக்கூடிய கொள்கையை நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா காபாவிலிருந்து சிலைகளை அப்புறப்படுத்த வேண்டியது வரும். அப்போ பிற ஊர் மக்கள் எப்படி நம்மளை கண்ணியமாக பார்ப்பாங்க, பிற ஊர் மக்கள் நம்மளை எப்படி மதிப்பாங்க, நமக்கான கண்ணியம் எங்கே இருக்கு? முகம்மது சொல்றதை கேட்டோம்னா காபாவினுடைய நிர்வாகம் நம்மை விட்டு போய்விடும், அவர் சொல்வதுதான் சட்டம் ஆயிரும். அப்போ நமக்கான கண்ணியம் எங்கே இருக்கு? இப்படியான பார்வை அவரிடத்தில் இருந்திருக்கிறது. அந்த பார்வையை சுட்டி காட்டுற விதமாகத்தான் அல்லாஹ் சொல்கிறான், மன்கான யுரீதுல் இஸ்ஸத. கண்ணியத்தை யார் தேடுகிறாரோ, கண்ணியத்தை யாரும் விரும்புகிறாரோ, கண்ணியத்தை விரும்புறீங்களா? ஃபலில்லாஹில் இஸ்ஸத்து ஜமீஆ. கண்ணியம் எல்லாமும் அல்லாஹ்விடம் இருக்கிறது. கண்ணியத்தை நீ தேடுறதா இருந்தால் மனுஷன்ட்டு தேடாத, இஸ்ஸத்தை நீ தேடுவதாக இருந்தால் அல்லாஹ்விடம் தான் எல்லா விதமான இஸ்ஸத்தும். கண்ணியத்திற்கு தகுதியானவன், கண்ணியத்தை தேட வேண்டிய முகவரி அல்லாஹ் தான். நீ அல்லாஹ்கிட்ட, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறதில்ல, அல்லாஹ்வுக்கு பணிவதில் தான் உன்னுடைய கண்ணியத்தை நீ தேட வேண்டுமே ஒழிய பிற வழிகளில் கண்ணியத்தை தேடக்கூடாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு, மக்காவில் உள்ள இணை வைப்பாளர்களுக்கு உண்டான அறிவுரையாக இதை சொல்வதை பார்க்கணும். இப்போ மக்காவில் உள்ள இணை வைப்பாளர்கள் முகமது நபியை பின்பற்றினால் தங்களுக்கான கண்ணியம் போயிடும், தங்களுக்கான பாதுகாப்பு போயிரும்ங்கிறத அந்த எண்ணத்தில் இருந்தார்கள் என்பதை திருக்குரானில் உள்ள ஏனைய வசனம் நமக்கு தெளிவுபடுத்துது. சூரா அல் கஸஸ்ல 57வது வசனம், அதுல இணை வைப்பாளர்களின் கூற்றை அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஓ காலு, அவங்க சொன்னாங்க, இன்னத்தபிஇல் ஹுதா, நாம் இந்த ஹுதாவை, இந்த வழிகாட்டலை பின்பற்றினால், முகம்மது சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹ்ட்ட தான் அவங்க பேசுறாங்க, இன்னத்தபிஇல் ஹுதா மஅக்க,
உங்களோடு இருக்கக்கூடிய இந்த வழிகாட்டலை நாங்கள் பின்பற்றினால் முத்தஹத்தஃப் மின் அர்தினா, இந்த மக்கமா நகரத்திலிருந்து நாங்கள் பிடுங்கப்பட்டு விடுவோம், இந்த மக்கமா நகரத்திலிருந்து நாங்கள் தூக்கி அடிக்கப்பட்டு விடுவோம், எங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க, எங்களை தூக்கி கடாசிடுவாங்க என்று ரசூலுல்லாஹ்விடத்திலே நேரடியாக சொல்றாங்க. அப்ப இந்த அல் கஸஸ் என்கிற அத்தியாயத்தில் 57வது வசனம் இதை நாம இடம் பெற்றிருப்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி காபாவை கண்ணியப்படுத்துறது, காபாவிற்கு சில பணிவிடைகளை செய்வது, குறிப்பா ஹாஜிகள், ஏன்னா அப்பவும் ஹஜ்ஜி என்கிற அந்த கிரியைகள்லாம் இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜுக்கு உண்டான கிரியைகளை கற்றுத்தருவதற்கு முன்பே அவங்க காபாவை நோக்கி பல பேரும் வந்தார்கள். அது குறித்தும் அவர்களுக்கு தண்ணீர் எடுத்து கொடுப்பதெல்லாம் அவங்க பெரிய ஒரு சிறந்த பணியா அவங்க நினைச்சாங்க. அப்ப அல்லாஹ் கேட்கிறான், ஜஅல்தும் சிகாயத்தல் ஹாஜி வ இமாரத்தல் மஸ்ஜிதில் ஹராமி கமன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். ஹாஜிகளுக்கு தண்ணீர் எடுத்து கொடுப்பதும் வ இமாரத்தல் மஸ்ஜிதில் ஹராம், காபத்துல்லாவை நிர்வாகம் செய்வதும் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவரோடு சமமாகி விடுவாரா? அல்லாஹ்வை ஈமான் கொண்டு மறுமையை நம்பி வ ஜாஹத ஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் அறப்போரில் ஈடுபடுகிறாரே அவர்களோடு இவர்கள் சமமாகி விடுவார்களா? லா யஸ்தவுன இன்தல்லாஹி, அல்லாஹ்விடத்தில் இவர்கள் சமமாக மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப மக்காவுல இணை வைப்பாளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஹாஜிகளுக்கு தண்ணி கொடுத்துட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க, காபத்துல்லாவை நிர்வாகம் செய்து விட்டால் போதும் என்று நினைக்கிறார்கள். அதுல தான் தங்களுக்கான கண்ணியம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் கேட்கிறான், நீ ஹாஜிகளுக்கு தண்ணீர் எடுத்து கொடுத்துட்டா ஈமான் கொண்ட ஒரு முஸ்லிமை போல் நீ ஆகி விடுவாயா? ரெண்டு பேரும் சமமாகுவீர்களா? காபத்துல்லாவை நிர்வாகம் பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் ஒரு மூமினும், அல்லாஹ்வையும் மறுமையும் நம்பி அல்லாஹ்வுக்காக வேண்டிய அறப்போரில் போராடக்கூடிய ஒரு மூமினும் சமமாகி விட முடியுமா? ஒருபோதும் சமமாக முடியாதுன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இதெல்லாம் எதை காட்டுதுன்னு சொன்னா, அவங்க அந்த இஸ்ஸத்தை அதுல தேடினாங்க. காபாவை நிர்வாகம் பண்றதுலையும் சிலை வணக்க வழிபாட்டிலையும் நபிகள் நாயகத்தை பின்பற்றாமல் இருப்பதிலும் தான் தங்களுக்கான கண்ணியம் இருக்குன்னு நினைச்சாங்க. அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிற விதமா, கண்ணியம் ஏன்ட்ட இருக்கு, உனக்கு கண்ணியம் வேணும்னா ஏன்ட்ட கேளு, என்னிடத்துல தேடு, கண்ணியத்தை தரக்கூடியவன் நான் என்கிற ஒரு அம்சத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வதை பார்க்கணும். நீங்க பொதுவா இது மக்காவில் உள்ள இணை வைப்பாளர்களுக்கு இந்த கோணத்தில் சொல்லப்பட்ட அறிவுரையா இருந்தாலும் எல்லா காலத்திலையும் இந்த பார்வை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கணும். இன்றைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய பல மனிதர்களும் பொதுவாக மனிதனை பொறுத்தவரையிலையும் அவன் கண்ணியத்தை விரும்பக்கூடியவனா இருக்கலாம். பிறரால் மதிக்கப்படணும், பிறர் நம்மளை கண்ணியப்படுத்தணும், நமக்கு மரியாதை செய்யணும், இஸ்ஸத்து தரணும் என்பதை எல்லா மக்களும் விரும்புறாங்க. அவர்கள் எதை இஸ்ஸத் என்று நினைக்கிறார்களோ, எதை கண்ணியம்னு வரையறை செய்கிறார்களோ, அது இல்லாவிட்டால் தங்களுக்கான கண்ணியமே போய்விட்டதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ ஒரு மேடை பேச்சாளர் எடுப்போம், மேடை பேச்சாளர் மேடையில் பேசுறார், ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் பேசுறார், கீழே யாருமே கைத்தட்டலை அப்படின்னா அவர் என்ன நினைக்கிறாரு? நமக்கான கண்ணியம் இல்லை. ஏன்னா அவர் கண்ணியத்தை கைத்தட்டல தான் மதிப்பீடு செய்கிறார். ஒரு ஆசிரியர் வகுப்பறைக்குள்ளே நுழைகின்ற பொழுது மாணவர்கள் எழுந்து நிக்கலனா அவர் நினைக்கிறாரு, தனக்கு எழுந்து நிற்பதில் தான் தனக்கான கண்ணியம் இருக்கிறதுன்னு நினைக்கிறார். மாணவர்கள் எழுந்து நிற்கவில்லை என்றால் நம்மளை கண்ணியப்படுத்தலை, நமக்கான மரியாதையை ஒழுங்கா செய்யலை அப்படின்னு நினைக்கிறாங்க. திருமண பத்திரிகையில் தங்களுடைய பெயர்கள் இல்லை என்று சண்டை போட்ட வரலாறுலாம் இருக்கு. கடந்த காலங்களில் இந்த சொந்த பந்தங்கள் என்ன செய்வாங்க, பத்திரிகையில் என் பேர் வரல, ஓம் பேர் வரல, அதுக்கு சண்டை நடக்கும், அடிதடி நடக்கும். பிளக்ஸில் பேனர்ல என் பேர் வரல, என் பேர் சின்னதா இருக்கு என்று அரசியல்வாதிகள் இன்ன பிற அமைப்புகளில் உள்ளவர்கள் சண்டை போட்டுக் கொள்வதையெல்லாம் பார்க்கணும். அப்ப இப்படி உலகத்துல கண்ணியத்தை பற்றி கண்ணியத்தை தேடக்கூடிய இடம் அதிகமா இருக்கு. செல்வத்துல தேடலாங்க, செல்வம் இருந்தா தான் கண்ணியம், பணக்காரனா இருந்தா பெரிய கண்ணியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதிகாரத்துல தேடுறாங்க, அதிகாரிகளாக இருப்பதும் அதிகாரிகளோடு நெருக்கமா இருப்பதும் தான் நமக்கான கண்ணியம். இப்ப எம்எல்ஏ ஆன உடனே அவங்களோட போய் போட்டோ எடுக்கிறதுக்கு போட்டி போடுறாங்களே எதுக்கு? கட்சியெல்லாம் மாறுறாங்களே எதுக்கு? பதவிகள் வந்ததற்கு பிறகு, அதிகாரத்திற்கு வந்ததற்கு பிறகு இந்த கட்சியிலிருந்து அங்க போறாங்க, அங்கிருந்து இங்க வராங்க, எதற்கு? எல்லாமே அதுல தான் தங்களுக்கான கண்ணியம் இருக்குன்னு தேடுறாங்க. அப்ப இந்த இஸ்ஸத் என்பது தொடர்பா, கண்ணியம் என்பது தொடர்பா ஒரு மூமினுடைய பார்வை என்னவா இருக்கணும்? உலகத்துல மனிதர்கள் நம்மை நடத்துவதில் கண்ணியம் இல்லை, அல்லாஹ்வுக்கு நான் எப்படி நடந்து கொள்கிறேன், அல்லாஹ் என்னை எப்படி பார்க்கிறான் என்பதில் தான் எனக்கான கண்ணியம் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் எப்படி என்னுடைய கண்ணியத்தை நான் எப்படி வரையறை, இஸ்ஸத்தை நான் யார்கிட்ட தேடணும்? உங்களிடத்துல நான் இஸ்ஸத்தை தேடுறது இல்லை, அல்லாஹ்ட்ட நான் இஸ்ஸத்தை தேடணும். அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு ரசூலுக்கு நான் கட்டுப்பட்டு நடப்பதில் தான் எனக்கான இஸ்ஸத் அல்லாஹ்விடம் இருக்கிறது. இந்த உலகத்தில் நான் எப்படி நடந்து கொள்கிறேன், இந்த உலகத்தில் நான் எப்படி நடத்தப்படுகிறேன், பிற மனிதர்களால் நான் எப்படி நடத்தப்படுகிறேன் என்பதை வைத்துக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் உடைய இஸ்ஸத்தை நான் வரையறுக்க கூடாது. அல்லாஹ் என்னை கேவலப்படுத்திட்டான், அல்லாஹ் என்ன கண்ணியம் இல்லாம ஆக்கிட்டான், செல்வம் இல்லை அதனால அல்லாஹ் கண்ணியம் இல்லைன்னு ஆயிரும். அல்லாஹ் நம்மளை கண்ணியப்படுத்தலன்னு ஆகுமா? கண்ணியத்தை செல்வத்துல போய் தேட முடியுமா? அப்படின்னா காரூன்ட்ட செல்வம் இருந்தது, பெருமளவுக்கு செல்வம் யார்கிட்ட? காரூனிடம் இருந்தது.
ஆனால் அல்லாஹ் அதை கண்ணியம்னு சொல்லலை. ஃபிரௌன்ட்ட அதிகாரம் இருந்தது, ஹாமான்ட்ட அதிகாரம் இருந்தது, அவர்கள் கெட்டவர்கள் அல்லாஹ் சொல்றான், அவங்களெல்லாம் நான் அழிச்சிட்டேங்கிறான். அப்ப இத்தகைய நபர்கள் இந்த வழிமுறையின் மூலமாக கண்ணியத்தை தேடுவதை ஒரு முஸ்லிம் விட்டுவிட்டு பிற மனிதர்கள்ட்ட கண்ணியத்தை தேடாம அல்லாஹ்கிட்ட கண்ணியத்தை தேடணும். அல்லாஹ்கிட்ட நம்ம கண்ணியத்தை தேடிட்டோம் நீங்க, நான் அல்லாஹ் சொல்ற சொல்லுக்கு கட்டுப்படணும், அல்லாஹ் மறுமையில் என்னை கண்ணியப்படுத்தணும், அல்லாஹ் என்னை திருப்திப்பட வேண்டும் என்பது என்னுடைய இலக்கா இருந்துச்சுன்னு வைங்க, இந்த உலகத்தில் நமக்கு மனிதர்கள் நம்மளை எப்படி நடத்தினாலும் அது நமக்கு ஒரு பொருட்டாவே தெரியாது, அது ஒரு பிரச்சனையாவே தெரியாது நமக்கு. நாம நம்முடைய இலக்கை நோக்கி சென்று கொண்டே இருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது குறித்து சில செய்திகள் சொல்றாங்க பாருங்க. புகாரில 1370 ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தூபா லி அப்தின், ஒரு அடியாருக்கு நற்செய்தி உண்டாகட்டும். யார் அவர்? ஆஹிதிம் பி அனானி ஃபரசிஹி ஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போர்ல யுத்த காலத்துல தன்னுடைய குதிரையின் கடிவாளத்தை பிடித்து கொண்டு நிற்கக்கூடிய அடியாருக்கு அல்லாஹ் நற்செய்தி வழங்கட்டும். அவருக்கு நற்செய்தி. களத்தில் அவர் எப்படி இருக்கிறாரு? அஷாசர் அசுரு, தலையெல்லாம் அலங்கோலமா இருக்கு. முகப்பரத்தின் கதமாகும், இரு கால் பாதங்களும் புழுதி படிந்த நிலை, தலை அலங்கோலமாகவும் கால் பாதங்கள் புழுதி படிந்த நிலையிலையும் இருக்கக்கூடிய ஒரு வீரர். இன் கானஃபில் ஹிராசத்தி, அவர் காவல் பணிக்கு நியமிக்கப்பட்டால் கானஃபில் ஹிராசா, காவல் பணியில நிற்பார். முதல் வரிசையில் நில்லுங்கன்னு சொன்னா முதல் வரிசையில் நிற்பார். ஒயின் கானஃபில் சாக்கத்தி, கடைசி வரிசையில் நிற்கும்படி அவருக்கு உத்தரவிடப்பட்டால் கானஃபி சாக்கா, அவர் கடைசி வரிசையில் நிற்பார். எதை பத்தி அலட்டிக்க மாட்டார். பொதுவாக களம் யுத்தம்னு வரும் பொழுது முதல் வரிசையில் நிற்பது ஒரு கண்ணியம், ஒரு இஸ்ஸத்து. கடைசி வரிசையில் நின்னோம்னா அது இஸ்ஸத்து குறைவு, உலக பார்வையில், மனிதர்களின் பார்வையில். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு அடியாருக்கு நற்செய்தி. அவர் எப்படிப்பட்ட நபர்? பார்க்கறதுக்கு அலங்கோலமா இருப்பார், காலையெல்லாம் தூசியா இருக்கும், தலையெல்லாம் அலங்கோலமா இருக்கும். ஆனா எப்படிப்பட்ட நபர் தெரியுமா? அவர் முதல் படையில முதல் அணியில நிற்க சொன்னா கூட எந்த பகட்டும் இல்லாம பெருமையும் இல்லாம முதல் வரிசையில நிற்பார். கடைசி வரிசைக்கு போங்கன்னு தள்ளி விட்டோம்னா அதற்கும் கட்டுப்பட்டு கடைசி வரிசைக்கு போயிடுவாரு. முணுமுணுப்பே காட்ட மாட்டார், எந்த முணுமுணுப்பும் இல்லாம கடைசி வரிசையில நிற்பார். இத்தனைக்கும் மக்கள் பார்வையில் அவர் எப்படிப்பட்டவர்? தலைவரை பார்க்கணும், முக்கிய நபரை பார்க்கணும்னு அனுமதி கேட்டால் அவருக்கு அனுமதி வழங்கப்படாது. மக்கள் பார்வையில் மதிப்புக்குரிய நபரே அல்ல. ஒயின் ஷஃபஅ லம் யுஷஃபஅ, அவர் பரிந்துரை செய்தால் அவருடைய பரிந்துரை ஏற்கப்படாது. யாரையாவது பார்க்கணும்னு வந்து அனுமதி கேட்டா, யாருங்க நீங்க, யாருன்னு தெரியல போங்க அப்படின்னு அனுப்பி வச்சிருவாங்களாம். அவர் யாருக்காவது பரிந்துரை செய்தால், இந்தாங்க இவர் எனக்கு பரிந்துரை பண்ண, அவர் பரிந்துரை, அவர் யாரு, அவர் யாருன்னு தெரியல, பரிந்துரையை வைத்து நீங்கள் இந்த காரியத்தை கேட்குறீங்க, யாருன்னு தெரியலையப்பா என்று அவருடைய பரிந்துரையை நிராகரிச்சிருவாங்க. அவர் அனுமதி கேட்டால் அனுமதி கொடுக்க மாட்டாங்க, அவர் பரிந்துரை செய்தால் பரிந்துரை நிராகரிச்சிருவாங்க. கோலத்தை பார்த்தா தலையெல்லாம் அலங்கோலமா இருக்கும், காலில் புழுதி படிந்து தோற்றத்தை குறித்து எந்த விதமான அலட்டலும் இருக்காது. ஆனால் அவர் அல்லாஹ் எடுத்து சிறப்புக்குரியவராக இருப்பாரு. ஏன்? அவர் உலகத்தில் இஸ்ஸத்தை தேடலை, அல்லாஹ்ட்ட தேடுறாரு. நான் முதல்வர் அல்லாஹ்வுக்காண்டி களத்தில் நிற்கிறேன், முதல் வரிசையில் நின்னா என்ன, கடைசியில் நின்னா என்ன, அல்லாஹ் எனக்கு என்ன உத்தரவு இடுகிறானோ, தூதர் எனக்கு என்ன சொல்றாங்களோ அதை நான் கேட்க போறேன். இது அவருடைய பார்வை. அப்ப இப்படி மனிதர்களிடம், மனிதர்கள் நம்மை எப்படி பார்ப்பார்கள்? முதல் வரிசையில் நின்றால் நம்மளை ஒய்யாரமா பாராட்டுவாங்க, கடைசி வரிசையில் நின்றால் அங்கே இருந்தால் மக்கள் நம்மளை மதிக்க மாட்டாங்க. இந்த பார்வையில் அவருக்கு இல்லை. காரணம், அவருடைய குறிக்கோள் அல்லாஹ்ட்ட தான் இஸ்ஸத் இருக்கு. கண்ணியம் என்பது அல்லாஹ்வை சார்ந்தது, கண்ணியத்தை தருவது அல்லாஹ், மனிதர்கள் அல்ல. அதுல தெளிவா இருக்கிறார். ஆகவே தான் அந்த அடியாருக்காக நபிகள் நாயகம் பிரார்த்தனை செய்கிறார்கள். எப்படி? தூபாலி அப்தின், இந்த அடியாருக்கு நற்செய்தி, அல்லாஹ்வுடைய அருள் இருக்கு அவருக்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்வதை பார்க்கணும். பொதுவாக இந்த கருத்தை, இந்த பாடத்தை உள்வாங்கி கொண்டால், மனிதர்கள்ட்ட இஸ்ஸத் இல்லை, அல்லாஹ்ட்ட தான் இஸ்ஸத் இருக்குங்கிறத உள்வாங்கி கொண்டால் இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு எதுவும் நம்மை பாதிக்காது. பகட்டையோ பெருமையோ துளி கூட நம்முடைய உள்ளத்தில் ஏற்படாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னும் ஒரு நபரை நமக்கு உதாரணமா நபித்தோழர்களுக்கு சொல்றாங்க. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட யமன்ல இருந்து யாரும் வந்தாங்கன்னா அவங்க கேட்பாங்களாம், உங்க இடத்துல உவைஸ் இப்னு ஆமிர் அவர் யாரும் இருக்கிறாரா, உவைஸுங்கிற பேர்ல யாரும் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்பாங்களாம். அப்படியே யமன்ல இருந்து எந்த கூட்டம் வந்தாலும் கேட்கறது, உங்களை யாராவது உவைஸுங்கிற பேர்ல யாரும் இருக்கிறீங்களா, உவைஸுங்கிற பேர்ல யாரும் இருக்கிறீங்களா, உமர் அவர்கள் கேட்கிறாங்க. பல முறை கேட்கப்படும் போது அந்த பேர்ல யாருமே இல்லை.
ஒரு முறை அது மாதிரி கேட்கும்போது ஒருத்தர் சொல்றாரு, ஆமா நான் தான் உவைஸ், என்ன விஷயம் சொல்லுங்க. உமர் கேட்கும்போது, ஆமா நான் தான் உவைஸ், என்ன விஷயம். உமர் கேட்கிறார், உவைஸ்னா நீங்க என்ன முராது கோத்திரத்தை சார்ந்த கரண் என்கிற கிளையை சார்ந்தவரா? மின் முராதின் சும்மா மின் கரண், முராது கோத்திரத்தை சார்ந்த கரண் எனும் கிளை குடும்பத்தை சார்ந்தவரா? ஆமா, முராது கோத்திரம் கரண் என்கிற கிளை கோத்திரம், அந்த உவைஸ் தான் நானு அப்படிங்கிறார். இது உமர் அவர்களுக்கும் உவைஸ் அவர்களுக்கும் நடைபெறக்கூடிய உரையாடல். அப்ப திருப்பி கேட்கிறார், ஃபகானபிக்க பரசுன் ஃபபரஅத மின்ஹு இல்லா மௌதிஅ திர்ஹம், உங்களுக்கு வெண்குஷ்ட நோய் இருந்து ஒரு திர்ஹம் அளவிற்கை தவிர மீதமுள்ள பகுதிகள் எல்லாம் குணமாகிவிட்டது. வெண்குஷ்ட நோய் வந்துச்சு கடந்த காலத்துல, அது குணமாயிருச்சு. ஒரு காசு, உதாரணமா ₹1 காசுன்னு சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு மட்டும் உங்க உடம்புல அது மிச்சம் இருக்கு, மீதமுள்ள வெண்குஷ்டம்லாம் குணமாகி விட்டது. அப்படிப்பட்ட ஆளு தானே உங்களுக்கு வெண்குஷ்ட நோய் வந்துச்சா? அது திரும்ப குணமாயிருச்சா? இப்பவும் உடம்புல ஒரு திருகம் அளவுக்கு மட்டும் மிச்சம் இருக்கா இப்படின்னு கேட்கிறார் உமர். இன்னும் சம்பவத்தை அவர் சொல்லல, இதெல்லாம் விசாரிக்கிறார். அவர் சொல்றாரு, ஆமா கரெக்டா சொல்லல, எனக்கு வெண்குஷ்டம் இருந்துச்சு, குணமாயிருச்சு, ஒரு திருகம் அளவுக்கு மட்டும் எனக்கு மிச்சம் இருக்கு. அப்ப திருப்பி கேட்கிறார், லக்க வாலிதத்துன், உங்க அம்மா இப்ப ஹயாத்தா இருக்கிறாங்களா? உங்க அம்மா உயிரோடு இருக்கிறாங்களா? ஆமா அம்மாவும் உயிரோடு தான் இருக்கிறாங்க. இப்பதான் விஷயத்துக்கு வர்றாரு. சமீஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், உமர் அவங்க சொல்றாங்க, நபிகள் நாயகம் சொல்ல நான் கேட்டேன், யஅதி அலைக்கும் உவைஸ் இப்னு ஆமிர், உங்களிடம் உவைஸ் என்கிற பேரில் ஒருவர் வருவார். ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க, சஹாபாக்களுக்கு முன்னறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க. உங்களிடம் உவைஸ் என்கிற பேரில் ஒருவர் வருவார். அவர் மஅ அம்தாதி அஹ்லில் யமன், யமன் தேசத்திலிருந்து, மின் முராதின் சும்ம மின் கரண், முராத் என்கிற குடும்பம் கோத்திரம், அதுல கரண் என்கிற கிளை பிரிவு, கானபிஹி பரசுன் ஃபபரஅ மின்ஹு இல்லா மௌதிஅ திர்ஹம், அவருக்கு வெண்குஷ்ட நோய் இருந்திருக்கும், பிறகு குணமாக இருக்கும், ஒரு திருகம் அளவை தவிர அது மாத்திரம் மீதம் இருக்கும். லஹு வாலிதத்துன் ஹுவ பிஹா பர்ருன், அவங்களுக்கு அம்மா உயிரோடு இருப்பாங்க, அந்த அம்மாவுக்கு அவர் பணிவிடை செய்யக்கூடிய ஒரு நபர், இந்த தன்மையில் உள்ள உவைஸ் எனும் நபர் உங்களிடையே வருவார். லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரஹு, அவர் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்தால் அல்லாஹ் அதனை நிறைவேற்றி விடுவான். அப்படிப்பட்ட ஆள், அவருக்கு அந்த ஒரு சிறப்பு இருக்கு. ஃபைனிஸ்ததஅத ஐயஸ்தக்ஃபிர லக, யாரேனும் ஒருவர் அவரை சந்தித்தால், சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தால், அவரிடம் எனக்காண்டி பாவமன்னிப்பு கேளுங்க அல்லாட்ட என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால் ஃபஃஅல், அவ்வாறு செய்து கொள்ளட்டும். ஏன்? அவருடைய துஆவுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. அவருடைய சிறப்பு தகுதியின் அடிப்படையில், குணத்தின் அடிப்படையில் அல்லாஹ் அவருக்கு ஒரு சிறப்பு வச்சிருக்கிறான். அவர் அல்லாட்ட துஆ கேட்டால் அதுக்கு ஒரு கூடுதல் முக்கியத்துவம் இருக்கிறது. அப்ப உங்களை யாரும் உவைஸை பார்த்தால் எனக்காண்டி அல்லாட்ட பாவமன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்ல வாய்ப்பு கிடைத்தால் சொல்லிக் கொள்ளலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி நான் கேட்டேன். ஃபஸ்தக்ஃபிர்லி, இப்போ உமர் சொல்றாரு, எனக்காண்டி பாவமன்னிப்பு கேளுங்க. அதுக்காண்டி யமன்ல இருந்து யார் வந்தாலும் உமர் என்ன கேட்கிறாரு, நீங்க தான் உவைஸா, நீங்க தான் உவைஸா அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு முறை உவைஸே, ஆமா நான் தான் உவைஸ்ன்னு எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் எனக்காண்டி பாவமன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லிடுறாரு. அதற்கு பிறகு உமர் அவர்கள் கேட்கிறாங்க, ஐன துரியதும், இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு ஹஜ்ஜி இந்த கிரியெல்லாம் முடிச்சுட்டு எங்கே போக போகிறீங்க? அல் கூஃபா, நான் கூஃபாவுக்கு போக போகிறேன். உவைஸ் சொல்கிறார், கூஃபாவுக்கு போகிறேன். இப்போ உமர் அவர்கள் கேட்குறாங்க, ஏன்னா அவர் தான் ஆட்சியாளர். அலா அக்தூபுலக்க இலா ஆமிலிஹா, கூஃபாவின் ஆளுநருக்கு உங்களை பற்றி செய்தி எழுதவா? அவங்க உங்களுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணணுமா? தங்குற வசதிகள், இன்ன பிற ஏற்பாடுகள், கூஃபாவின் ஆளுநருக்கு ஏதாவது நான் செய்தி சொல்லவா அப்படின்னு கேட்குறாரு. நம்மளா இருந்தால் என்ன சொல்லுவோம்? முதல் வேலையை அதை சொல்லுங்க, அது அங்கே போனால் நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும், அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுவோம். இல்லை இல்லை நீங்கள் சொன்னால் மட்டும் அது கூடவே நீங்களும் வந்தால் எனக்கு ரொம்ப நல்லதுன்றோம். அவர் என்ன சொல்கிறாரு, லா வேண்டாம், அதெல்லாம் எழுதிட்டு இருக்கு, என்ன அதெல்லாம் எழுதிட்டு இருக்காதீங்க. அதுக்கு பதில் சொல்கிறாரு, அக்கூனு ஃபி ஒபரா இன்னாசி அஹப்பு இலைய, மனிதர்களோடு எளிய சாமானிய மனிதர்களோடு நான் அறியப்படாமல் இருப்பதையே நான் பெரிதும் விரும்புகிறேன் அப்படிங்கிறார். எளிய சாமானிய மனிதர்களோடு நான் அறியப்படாமல் இருப்பதையே நான் விரும்புகிறேன். இவர் தான் உவைஸுன்னு சொல்கிறத நான் விரும்பலை. இந்த செய்தியை சொல்லிக்கொண்டு என்னை பலரும் சந்திக்க வருவதை நான் விரும்பலை. எனக்கு ஒரு பெரிய ஒரு புகழ் வெளிச்சம் கிடைப்பதை நான் விரும்பலை. அக்கூனஃபி உபரா இன்னாஸ், உலகத்தின் பார்வையில் இவங்கெல்லாம் அற்பமானவர்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த அற்பமானவர்களோடு நான் தங்கி இருப்பதையே விரும்புகிறேன். நான் ஒரு ஓரமாக இருந்துக்கிறேன், நீ ஆளுநருக்கெல்லாம் எந்த செய்தியும் சொல்ல வேண்டாம்ட்டார். உமரும் எழுதலை. அதற்கு பிறகு யமன்லேருந்து இன்னும் கொஞ்சம் காலத்திற்கு பிறகு யமன்லேருந்து ஒரு கூட்டம் வருது. அந்த கூட்டத்தாட்ட கேட்குறாங்க, உங்கள் ஊரில் ஒரு உவைஸ்னு ஒருத்தர் இருப்பார், யார்? உமர். உவைஸ் இருப்பார், எப்படி இருக்கிறாரு, நல்லா இருக்கிறாரா அப்படின்னு விசாரிக்கிறார். அவங்களுக்கு அந்த செய்தியெல்லாம் தெரியல, ரசூல்லா உவைஸை பற்றி சொன்ன அந்த செய்தி தெரியலை. ஆனால் உவைஸை தெரியுது.
உமர் அவர்கள் எந்த உவைஸை பற்றி விசாரிக்கிறாரோ அவரை தெரிகிறது, அவரை பற்றி உள்ள சிறப்பு அவங்களுக்கு தெரியல. உவைஸா ஆமா இருக்கிறார், ஊர்ல தான் இருக்கிறாரு, எங்க இருக்கிறாருன்னு உடனே தரக்துஹு ரத்தல் பைத்தி கலீலல் மத்தா, ஒரு சின்ன குடில், பெரிய பொருட்கள்லாம் கிடையாது, அற்ப குறைந்த பொருட்களை வைத்துக்கொண்டு ஒரு சின்ன குடில்ல போட்டு தங்கிட்டு இருக்கிறாரு என்று யமனிலிருந்து வந்த மக்கள் உமர் அவர்கள்ட்ட சொல்வதை பார்க்குறோம். உமர் அவர்கள் விசாரிக்கும் போது இந்த செய்தியை சொல்றாங்க. அதுக்கப்புறம் உமரும் இந்த செய்தியை சொல்லிட்டாரு. சொன்னோன்னு யமன் ஹஜ்ஜுக்கு வந்திருந்தாங்கல்ல, யமன் வாசிகள் ஹஜ்ஜுக்கு வர்றாங்க. அப்போ தான் இந்த சம்பவம்லாம் நடக்குது. திரும்ப யமனுக்கு போய் அவரை பார்க்குறாங்க. யாரை? உவைஸை பார்க்குறாங்க. உவைஸை பார்த்து எனக்கா வேண்டி பாவ மன்னிப்பு கேளு, அது வரை அந்த ஊரில் இருந்த ஆட்கள் தான், எனக்கா வேண்டி நீங்களும் அல்லாட்ட மன்னிப்பு கேளுங்க. அவர் உடனே உமரை பார்த்தீங்களான்ட்டார். உமரை பார்த்தீங்களா நீங்கள் அப்படின்ன உடனே சரி நீங்களும் பயணத்தில் தான் இருக்கிறீங்க, நீங்களும் துவா செய்யுங்க என்று அவர்கள் சொல்கிறார்கள். அவருக்காக வேண்டி அவர்களும் துவா செய்தார்கள் என்கிற அந்த செய்தியை நம்ம பார்க்குறோம். அதற்கு பிறகு அவர் அங்கிருந்தும் வெவ்வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்ததாக வரலாற்று குறிப்புகளை நம்ம பார்க்குறோம். இது முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. இப்போ இதில் உவைஸ் என்கிற அந்த நபித்தோழருடைய சிறப்பு ஒரு பக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்படுகிற சிறப்பு அது ஒரு பக்கம். அந்த உவைஸ் அவர்களுடைய தன்மையை பாருங்க. ஒரு ஆட்சியாளர் கேட்குறாரு, நீங்கள் தங்குறதுக்கு வசதியெல்லாம் பண்ணவா, ஏற்பாடுகள் பண்ணவா, ஆளுநருக்கு கடிதம் எழுதவான்னு கேட்கும்பொழுது அதெல்லாம் வேண்டாம், நான் மக்களோடு மக்களாக இருக்கத்தான் நான் விரும்புகிறேன் என்று சொன்னது மட்டும் இல்லாமல் அதற்கேற்ப ஒரு சின்ன குடிலை ஏற்படுத்தி கொண்டு குறைந்த பொருட்களை வைத்துக்கொண்டு தம்முடைய வாழ்க்கையை கழித்தார் என்பதை பார்க்கணும். காரணம் என்ன? மக்கள் தங்களை எப்படி நடத்துகிறார்கள் என்பது அவங்களுடைய கவனம் இல்லை. மக்கள் நம்மளை எப்படி நடத்துகிறாங்க, நமக்கு மரியாதை கொடுக்குறாங்களா, நம்மளை பற்றி பெருசாக நினைக்கிறாங்களா, நம்மளை புகழ்கிறாங்களா, நம்ம புகழ் வெளிச்சத்தில் இருக்கிறோமா, இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு விஷயமே. ரசூல்லா புகழ்ந்திருக்கிறாங்க, இதை விட ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உவைஸை பற்றி இவ்வளவு புகழ்ந்ததற்கு பிறகு உமர் அவர்கள் எப்பேற்பட்ட நபி, இவர் தாபிஈ, உவைஸ் என்பவர் தாபி. உமர் அவர்கள் மிகச்சிறந்த நபித்தோர், பல யுத்த களங்களை சந்தித்தவர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு காலத்தை கழித்தவர்கள். அந்த நபித்தோழர் இவர்கிட்ட வந்து எனக்காக வேண்டி துவா செய்யுங்கன்னு சொல்வதை விட வேற என்ன வேணும்? அதையெல்லாம் கூட ஒரு பெரிய ஒரு பெருமைக்குரிய ஒரு அம்சமாக நம்ம எப்படிப்பட்ட ஆள் தெரியும்ல, உமரை நம்ம கிட்ட தான் துவா கேட்டார் இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கல. உமரை ரசூலுல்லாஹ்வே நம்மளை பத்தி இப்படிலாம் சொல்லி இருக்கிறாங்கன்னு ஊருக்குள்ள பாருங்க. உமர் தான் சொன்னாரே ஒழிய அவர் அமைதியா இருக்கிறார். அவர் ஊர்ல உள்ளவங்களுக்கே அது தெரியல. அவரை பற்றி ஏனைய இவர் தான் உவைஸ் என்று அறிந்த நபர்களுக்கே அவரை பற்றிய சிறப்போ செய்தியோ தெரியல. அந்த அளவிற்கு அவர்கள் இஸ்ஸத் அல்லாஹ் இடத்துல பார்த்தாங்க. கண்ணியம் என்பது யார்கிட்ட இருக்கு? அல்லாஹ்ட்ட இருக்குங்கிறத நம்ம நினைச்சுக்கிட்டோம்னா இந்த உலகத்துல மனிதர்களால் நாம நடத்தப்படுறது நம்மளை துளி கூட பாதிக்காது. இஸ்ஸத்தை அல்லாஹ் நமக்கு தர்றான், அதைத்தான் நாம விளங்கணும். இதை விளங்காததுனால தான் இன்றைக்கு முஸ்லிம்களில் உள்ள பலரும் பிறர் நம்மளை மதிக்கணும், கௌரவம், மக்கள்லாம் நம்மளை மதிக்கணும், நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க என்றே மார்க்கத்தினுடைய பல்வேறு விதமான சட்டத்திட்டங்கள்லேருந்து மீறக்கூடியவர்களாக மாறிடுறாங்க. இப்போ திருமணம்னு வரும்பொழுது அதில் எல்லாம் பாருங்க, திருமணத்தை ஒட்டி நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே அல்லாஹ்வுடைய திருப்தியை மையப்படுத்தியதா, கௌரவத்தை மையப்படுத்தியதா? ஆடம்பரம் எல்லாம் கௌரவம் தானே. பெரிய அளவுக்கு பந்தல் போடலைன்னா இதெல்லாம் வேண்டாம்னு சொன்னால் குடும்பத்தில் என்ன சொல்லுவாங்க? என்ன இதெல்லாம் வேண்டாங்கிற, அப்போ ஊர் உலகம் நம்மளை பற்றி என்ன நினைக்கும்? டைலாக் வந்துடுவார், எதுக்குங்க இவ்வளோ பெரிய சாப்பாடு, 4 பேர் நம்மளை 4 விதமாக பேசிட்டா, அந்த 4 பேர் தான் கையில் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. 4 பேர் நம்மளை 4 விதமாக பேசிட்டா இதெல்லாம் தேவையில்லைங்க, இந்த அனாச்சாரம்லாம் வேண்டாங்க. என்னப்பா ஊர் நம்மளை சொந்த பந்தம் நம்மளை மதிப்பானா? நம்ம எத்தனை திருமணத்தில் போய் சாப்பிட்ருக்குறோம், நம்ம சாப்பாடு போடலைன்னா அதையே ஒரு படமாக ஒரு பெரிய அளவுக்கு ஊரையே வளைச்சி லட்சங்கள் செலவு பண்ணி இருக்கிறவன் பண்ணுறாங்கிறத தாண்டி இல்லாதவன் கடனுக்கு வாங்கி வட்டிக்கு வாங்கி பண்ணக்கூடிய நிலையெல்லாம் இருக்கு. அப்போ இது என்ன? இதுக்கு பேர் என்ன பேர்? இதானே கௌரவம். கௌரவத்துக்காக வேண்டியே மார்க்கத்தின் பல்வேறு விதமான, அப்போ எங்கே தேடுறாங்க இவங்க? மரியாதை இஸ்ஸத்தை எங்கே தேடுறாங்க? மனுஷன்கிட்ட தேடுறாங்க. நம்ம சிம்பிளாக கல்யாணம் பண்ணால் நம்மளை பிச்சைக்காரன்னு சொல்லிடுவாங்க, அதான விஷயம். இது என்ன கல்யாண வீடு மாதிரியா இருக்கு? நம்ம தௌஹீத் பிரச்சாரத்தினுடைய துவக்கத்தில் அது மாதிரி சிம்பிளாக கல்யாணம் பண்ணும்போது மக்கள்லாம் வந்து பார்த்து என்ன லைட்டு செட்டிங் இல்லை, பந்தல் இல்லை, ஒரு நாகூர் இனிப்பா பாட்டு இல்லை, இதெல்லாம் ஒரு கல்யாண வீடா? சாவு வீடுமா இருக்கு, மையத்து வீடுமா இருக்கு பேர். ரசூலுல்லாஹ் சொன்ன எளிமைக்கு பேர் என்ன? ரசூலுல்லாஹ் சொன்ன சிம்பிளாக ஒருத்தர் கல்யாணம் பண்ண சமுதாயத்தில் முன் வந்து அவரை பாராட்டணும், பரவாயில்ல நல்ல விஷயம் அப்படின்னு பாராட்டணும். ஒரு செல்வந்தர் அப்படி செய்ய முன் வராரா, இன்னும் பாராட்டணும். மற்ற செல்வந்தர்களுக்குலாம் நீங்கள் முன்மாதிரின்னு சொல்லணும். அதை விட்டு ஊர் உலகம் எல்லாம் என்ன மையத்து வீடுமா இருக்குது, என்ன கல்யாண வீடு மாதிரியா இருக்கு இப்படின்னா, அப்ப இப்படி சொல்லிடுவாங்களோன்னு பயந்தே மார்க்கத்தின் பல்வேறு விதமான விஷயங்களை மீறுவதை பார்க்கணும். இன்னும் சில பேர் இது போன்ற அந்தஸ்து கௌரவம் என்பதற்காக வேண்டிய கடன் வாங்குறது. வீட்டில் அந்த பொருள் இருக்கணும், இந்த பொருள். ஒரு யங்ஸ்டர் இருக்கிறான்னு வைங்க, அவனுக்கு வந்து ஒரு பெரிய பைக், பல்காக ஒரு பைக் இருக்கணும்.
பைக் இல்லைன்னா என்ன நினைப்பாங்க? மற்ற பசங்க நம்மளை மதிப்பாங்களா? என் கூட படிக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, என் கிளாஸ்மேட்டு என்ன நினைப்பா? எல்லாம் பைக்கில் வர்றான், அதுவும் அது சாதா பைக்கு, குதிரை பைக்கு இப்படி இருக்கும்ல, இங்கே உட்காந்தோம்னா அப்படி கீழே சரிக்கு வந்துடுவான். சின்ன தொகையில் வாங்க முடியாது, அது 2 லட்சம் 3 லட்சம் அந்த தொகையில். அதை வாங்கி தாங்கன்னு பெற்றோர்கிட்ட தகப்பனார்ட்ட அடம்பிடிப்பா. அப்படி வேறு வழி இல்லாமல் கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி ஹராமான காரியத்தில் ஈடுபட்டு ஹராமான வழிமுறையில் அதை செய்கிறத பார்க்கணும். இது மாதிரி கௌரவ குறைச்சல்னு சொல்லி இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் நவீன கலாச்சாரம் இஸ்லாமிய சமுதாய மக்களின் வாழ்க்கையில் உள்நுழைந்ததற்கு பிறகு புர்கா போடுறதையே சமுதாய மக்கள் இஸ்ஸத்துன்னு பார்க்குறாங்க. கௌரவ குறைச்சல், கண்ணியத்துக்காக வேண்டி தான் புர்கா போடக்கூடிய ஒரு அம்சம். அப்படின்னா என்ன தெரியுதா? விதவிதமாக புர்கா போடுறது, ஸ்டைலு புர்கா போடுறது. அல்லாஹ் என்ன மதிக்கணும், அல்லாஹ்கிட்ட நான் அவனுடைய திருப்தியை நான் பெறணும், அல்லாஹ் சொல்லியிருக்கிற அந்த கட்டளை நிறைவேற்றும் விதமாக நான் இந்த புர்காவை அணிகிறேன் அப்படிங்கிற பார்வை இல்லாமல் ஒரு ஃபேஷன், ஒரு ஸ்டைலு, ஒரு கலாச்சாரம். அதனால தான் பாருங்க, புர்காவை போட்டுக்கிட்டே ரீல்ஸு, புர்காவை போட்டுக்கிட்டே சினிமா பாட்டு படிக்கிறது, புர்காவை போட்டுக்கொண்டே பல்வேறு விதமான மார்க்கத்திற்கு எதிரான காரியங்களை செய்து அதை வீடியோ பதிவு செய்து அதை ஃபேஸ்புக்கில் வேற போடுறது. அப்போ எதை காட்டுது? புர்காங்கிறது இன்றைக்குள்ள ஒரு ஸ்டைலு, கலாச்சாரம், ஒரு நவீன ஃபேஷன் அப்படி தானே பார்க்குறாங்க. இன்னும் சில பேர் புர்கா போடாமல் தவிர்க்கிறாங்கன்னா, புர்கா போட்டால் நம்ம வேறு எதுவாக நினைப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ பல்வேறு விதமான விஷயங்களில் மனிதர்களுடைய அந்த பார்வையை வந்து நம்ம மாற்றணும், நம்ம பார்வையை நம்ம மாற்றிக்கணும். முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, சஅத் இப்னு அபி வக்காஸ் என்கிற ஒரு நபித்தோழர், அவர் தம்முடைய ஒட்டகத்தில் போகிறார். போய் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய மகனார் வர்றார். அவருடைய சஅத் இப்னு அபி வக்காஸ் என்கிற அந்த நபித்தோழருடைய மகனார் வர்றார். மகனை பார்த்த உடனே இவர் சொல்கிறாரு, நம்மளாம் நம்ம பிள்ளை நம்ம போகிறோம், திடீர்னு எதிர்பாராத விதமாக நம்ம மகன் வர்றார். மகன் வந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? விசாரிப்போம், அது ஏதாவது ஒன்று சொல்லுவோம், இப்படி இருக்கும். அவர் என்ன சொல்றாருன்னா, அஊது பில்லாஹி மின் ஷர்ரி ஹாதர் ராக்கிப், இதோ இந்த வாகனத்தில் வரக்கூடியவனின் தீங்கை விட்டும் அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேர்றேன்கிறார். பையன் வர்றாரு, மகன் வர்றாரு, அவரை பார்த்து சொல்றாரு அஊது பில்லாஹி. பார்த்தோன்னே சொல்றாரு, தூரத்தில் வாகனத்தில் வந்துகிட்டு இருக்கிறாரு, பார்த்தோன்னே சொல்ற, ஆஹா இவனா, அஊது பில்லாஹி மின் ஷர்ரி ஹாதர் ராக்கிப், இந்த வாகனத்தில் வரக்கூடிய இவரின் தீங்கிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படிங்கிறார். பக்கத்தில் வந்துட்டார். வந்து இறங்கி தகப்பனாட்ட அந்த பையன் பேசுகிறார். இவர் துவா செஞ்சதுக்கு காரணம் நமக்கு அதில் விளங்கிடும். தகப்பனாட்ட அந்த பையன் பேசுகிறாரு, அன்சல்த ஃபி இப்லிக்க ஓ கனமிக்க, நீங்கள் பாட்டு உங்கள் ஒட்டகத்தில் இருக்கிறீங்க, உங்கள் ஆட்டு மந்தையை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. மகன் தந்தைகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார். ஆனால் ஓ தரக்தன் நாசையத்த நாச ஊனல் முழுக்க பைனகும், மக்கள்லாம் ஆட்சி அதிகாரத்தில் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சஹாபாக்கள் காலம் ஆட்சி அதிகாரம் வரணும் என்பதற்காக வேண்டி மக்கள் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் நீங்கள் கவனம் செலுத்தாமல், அதில் போய் பங்கெடுக்காமல் நீங்கள் உட்காந்துக்கிட்டு ஒட்டகத்தில் ஹாயாக போயிட்டு இருக்கிறீங்க. அவர் எதை பெருசாக நினைக்கிறாரு? அவர் பையன் ஆட்சி அதிகாரத்தை பெருசாக நினைக்கிறார். அதில் கொண்டு வந்து தன்னுடைய தகப்பனாரை உள்ள நுழைக்கணும்னு பார்க்குறாரு. நீங்கள் என்னங்க ஒட்டகத்தில் போயிட்டு இருக்கிறீங்க, மக்களை பாருங்கள், ஆட்சி அதிகாரத்துக்காக வேண்டி என்ன அடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க, நீங்கள் அதெல்லாம் வேண்டாம்னு ஓரமாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே அதுக்காக வேண்டி தான் அவர் சொல்கிறார், இவன் வந்தாலே நம்மளை டைவர்ட் பண்ணி விட்டுருவான், ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நம்ம சிந்தனையை திசை மாற்றி விடுவான் என்பதற்காக வேண்டிய அஊது பில்லாஹி மின் ஷர்ரி ஹாதர் ராக்கிப், இந்த வாகனத்தில் வரக்கூடியவனின் தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த வார்த்தையை மகனார் சொன்னதும் சஅத் அவர்கள் மகனின் நெஞ்சில் அப்படியே ஓங்கி அடிக்கிறாங்க. அடிச்சுன்னு சொல்கிறாங்க, உஸ்குத், அமைதியாக இருப்பான். சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்கூல், ரசூல்லா சொல்ல நான் கேட்டேன், நான்லாம் ஆட்சி அதிகாரம் வேண்டாம்னு ஒதுங்கி இருக்கிறேன்னா ஏன் ஒதுங்கி இருக்கிறேன், ஏன் அதில் போய் நான் சண்டை பண்ணுறதில்லை, ஏன் நான் அதில் போய் சச்சரவு பண்ணுறதில்லை? ரசூல்லா சொன்ன ஒரு செய்தி, ரசூல்லா என்ன சொன்னாங்க, இன்னல்லாஹ யுஹிப்புல் அப்த தகியல் கனியல் ஹஃபி, அல்லாஹ் ஒரு அடியாரை நேசிக்கிறான். யாரை? இன்னல்லாஹ யுஹிப்புல் அப்து, எந்த அடியாரை அல்லாஹ் நேசிக்கிறான்? அத்தகி, இறைச்சவாதியை, உள்ளம் தூய்மையாக உள்ளவரை, அல் கனி, போதும் என்ற மனம் கொண்டவரை, செல்வம் ஆட்சி அதிகாரம் எனக்கு போதும், அல்லாஹ் எனக்கு தந்தது போதும், போதும் என்ற மனம் கொண்டவரை, அல் ஹஃபி, தன்னை மறைத்துக் கொள்பவரை, தன்னை மறைத்துக் கொள்பவர். மறைத்துக் கொள்பவர்னா என்ன? ஊர் உலகத்துக்கு நான் தெரியணும், என் பேரை சொன்னால் ஊரே நம்மளை வந்து பாராட்டணும், புகழ் வெளிச்சம்லாம் இல்லாமல் தன்னை மறைத்துக் கொள்ளக்கூடிய அடியார். இன்னல்லாஹ யுஹிப்புல் அப்த தகியல் கனியல் ஹஃபி, அல்லாஹ் தன்னை மறைத்துக் கொள்ளக்கூடிய போதும் என்கிற மனம் கொண்ட இறைச்சமிக்க அடியானை அல்லாஹ் விரும்புகிறான் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க. அதனால தான் இந்த ஆட்சி அதிகாரத்துக்குலாம் நான் போட்டி போறது இல்லப்பா, நீ என்ன அதில் கொண்டு போய் விடலாம்னு பார்க்குறியா? அந்த வேலையெல்லாம் என்ன வச்சுக்காது, இந்த பேச்சை என்ன நீ பேசாது.
என்று சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்கள் சொல்வதை பார்க்கணும். அப்போ அவங்க யார்கிட்ட இஸ்ஸத்தை தேடுறாங்க? அல்லாஹ்ட்ட. எனக்கான இஸ்ஸத்து அல்லாஹ்ட்ட இருக்கு, மறுமையில் இருக்குப்பா எனக்கு இஸ்ஸத்து. எனக்கு அல்லாஹ் கண்ணியப்படுத்துறது, நீ என்ன கண்ணியப்படுத்துறதா? இவன் எனக்கு பொறுப்பு தந்துட்டா எனக்கு கண்ணியமா? இவர்கள் மக்கள் எனக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்கி விட்டால் அது எனக்கான கண்ணியமா? அல்லாஹ் என்ன கண்ணியப்படுத்தணும். எனக்கான கண்ணியம் அல்லாஹ்ட்ட இருக்கு. நான் அல்லாஹ்ட்ட தான் கண்ணியத்தை தேடுவேன். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதுல தான் எனக்கான கண்ணியம் இருக்கிறது. அந்த கருத்தை நம்ம உள்வாங்கிட்டோம்னா தான் கொண்டிருக்கக்கூடிய கொள்கை நமக்கு பெரிய இஸ்ஸத்தா தெரியும். நாம இந்த மார்க்கத்தில், இந்த இஸ்லாத்தில் இருக்கிறோம்ல, இந்த இஸ்லாம் நமக்கான கண்ணியமா தெரியும். நாம எந்த இஸ்லாத்தில், எந்த தௌஹீதில், எந்த கொள்கையில் இருக்கிறோமோ இந்த கொள்கை தான் நமக்கான கண்ணியம். இந்த இஸ்லாம் தான் நமக்கான அடையாளம். இந்த இஸ்லாம் தான் நமக்கான இஸ்ஸத்து. இதை தவிர்த்து இந்த உலகத்தில் இருக்கிற ஏனைய விஷயங்கள் அல்ல. ஏனைய செல்வமோ அதிகாரமோ, அது அதிகாரத்தில் உள்ளவர்களுடனான தொடர்போ, இது எனக்கான இஸ்ஸத் இல்லை. என்னுடைய இஸ்ஸத் அல்லாஹ்ட்ட இருக்கு என்று ஒரு மனிதன் கருத வேண்டும். ஒரு முஸ்லீமுடைய பார்வை அப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்றான். மன் கான யுரீதுல் இஸ்ஸா ஃபலில்லாஹில் இஸ்ஸத்து ஜமீஆ. யார் கண்ணியத்தை தேடுகிறாரோ எல்லா கண்ணியமும் அல்லாஹ்விடமே இருக்கிறது. அல்லாஹ்வே கண்ணியத்திற்கு சொந்தக்காரர். இதுதான் இந்த வசனத்தினுடைய முதல் பகுதி. அப்ப அல்லாஹ்வுக்கு பணிகிறது தான் உண்மையான கௌரவம், அதுதான் உண்மையான அந்தஸ்து. அப்படி நம்ம நினைச்சிட்டோம்னா, அவனுடைய கண்காணிப்பை நாம உணர்ந்துட்டோம், அவனுடைய திருப்தி தான் நமக்கு முக்கியம் என்பதை நாம உணர்ந்து கொண்டோம்னா எதை பற்றியும் நமக்கு கவலை இருக்காது. இது இந்த வசனத்தின் முதல் பகுதி நமக்கு சொல்லக்கூடிய பாடம். அடுத்த இரண்டாவது பகுதி, இந்த வசனத்தின் இரண்டாவது பகுதி, இலைஹி யஸ்அதுல் கலிமு தய்யிபு வல் அமலு ஸாலிஹு யர்ஃபஉஹு. அல் கலிமு தய்யிப், தூய்மையான வார்த்தை மேலேறி செல்கிறது, மேலே ஏறுகிறது. நல்ல அமல் அதனை உயர்த்துகிறது. தூய வார்த்தை மேலேறி செல்கிறது. ஏன் தூய வார்த்தைகள்லாம் மேலே போகுது? தூய வார்த்தைகள்னா எதெல்லாம் தூய வார்த்தைகள்? அல் கலிமு தய்யிப் என்று அல்லாஹ் சொல்கிறான். தூய வார்த்தைங்கிறது நாம பேசக்கூடிய வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள் இருக்குல்ல. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், நாம சொல்லக்கூடிய திக்ருகள், தஸ்பீகள், இது எல்லாமே தூய வார்த்தை, நல்ல வார்த்தை. பெற்றோரை நோவினை செய்யாமல் அவர்களை கண்ணியப்படுத்துகிற விதமாக பேசுகிறோமா, நல்ல வார்த்தை. ஒரு நோயாளி நலம் விசாரிப்பதற்காக வேண்டிய ஆறுதலான வார்த்தைகளை சொல்கிறோமா, அது கலிமு தய்யிப். இது எல்லாமே என்ன, நல்ல வார்த்தைகள். சலாம் சொல்கிறோம், ஒரு முஸ்லிமையோ தெரிந்தவரையோ தெரியாதவரையோ நம்ம பார்க்கின்ற பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வார்த்தை அல் கலிமு தய்யிப், நல்ல வார்த்தை. இப்படி நாம் பேசக்கூடிய எல்லா நல்ல வார்த்தையும் அல் கலிமு தய்யிப் என்கிற இந்த சொல் குறிக்கும். அல் கலிமு தய்யிப், நல்ல வார்த்தை, தூய்மையான வார்த்தைகள் என்பது நாம பேசக்கூடிய எல்லா நல்ல வார்த்தைகளையும் குறிக்கும். இந்த நல்ல வார்த்தைகள் மேலேறி செல்கிறது. நாம பேசக்கூடிய ஒவ்வொரு நல்ல வார்த்தையும் மேலே ஏறுது. ஏன் மேலே ஏறுது? மேலே போறதுக்கான ரீசன் என்ன? மலக்குகள் கொண்டு போறாங்க. மேலே ஏன் போகணும்? அல்லாஹ் மேலே தானே இருக்கிறான். அல்லாஹ் எங்க இருக்கிறான்? அரிசில இருக்கிறான். 7 வானங்களுக்கு அப்பால் உள்ள அரிசில இருக்கிறான். அப்ப அல்லாஹ் மேலே இருக்கிறான். அல்லாஹ்வுடைய பார்வைக்கு அந்த வார்த்தைகள் போகுது. மலக்குமார்கள் அந்த வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு சுமந்து கொண்டு மேலே இருக்கிற 7 வானங்களுக்கு அப்பால் அரிசியில் இருக்கிற அல்லாஹ்விடம் அந்த வார்த்தைகளை சுமந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். நம்ம பேசுகிற எந்த வார்த்தையும் வீண் இல்லை. நாம பேசக்கூடிய எந்த வார்த்தையும் அல்லாஹ்வால் கவனிக்கப்படாமல் இல்லை. 7 வானங்களுக்கு மேலே அரிசில அல்லாஹ் இருந்து கொண்டே நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹ்வின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது, பதிவு செய்து கொண்டிருக்கிறான். அதுல தூய்மையான வார்த்தையை அல்லாஹ் கவனப்படுத்தி நல்ல வார்த்தையை பேசுப்பா, எல்லா வார்த்தையும் என்கிட்ட வருதுங்கிறான் அல்லாஹ். இலைஹி யஸ்அதுல் கலிமு தய்யிப், தூய்மையான வார்த்தைகள் மேலேறி செல்கிறது. இதுக்கு உதாரணமா நீங்க பார்க்கலாம். புகாரில 799 799 புகாரில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் வர்றாரு. ருக்கூவிலிருந்து எழுந்திருக்கும் பொழுது சமி அல்லாஹு லிமன் ஹமிதா அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்றார், ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ இப்படின்னு சொல்றார். சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் தொழுகையெல்லாம் முடிந்ததற்கு பிறகு மணில் முத்தக்கல்லிம், இந்த வார்த்தையை சொன்னது யார் அப்படின்னு கேட்குறாங்க. சொன்னவர் எழுந்துடுறார். ஆனால் நான் தான் இந்த வார்த்தையை சொன்னேன் அப்படிங்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரஐது பிதஅத்தன் வ ஸலாஸீன் மலக்கன், ரஐது பிதஅத்தன் வ ஸலாஸீன மலக்கன், 30க்கும் மேற்பட்ட மலக்குமார்கள் யப்ததிரூனஹா அய்யுஹும் யக்துபுஹா அவ்வல், இந்த வார்த்தையை முதலில் யார் பதிவு செய்வது என்பதற்காக போட்டி போடுவதை கண்டேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. 30க்கும் மேற்பட்ட வானவர்கள் இந்த வார்த்தையை பதிவு செய்வதற்காக போட்டி போடுவதை நான் பார்த்தேன். திருமிதி மற்றும் நசாயில உள்ள அறிவிப்புல வருகிறது, யப்ததிரூனஹா அய்யுஹும் யஸ்அபு பிஹா, 30க்கும் மேற்பட்ட வானவர்கள் யஸ்அது பிஹா,
இந்த வார்த்தையை மேலே கொண்டு செல்வதை நான் பார்த்தேன்னு வருது. இதே எஸ் அது இந்த வசனத்தில் வச்சுல எஸ் அது இலைஹா அல் கலிமு தையிப்னு வச்சுல, இதே எஸ் அது மேலே ஏறி செல்கிறதுங்கிற இந்த வார்த்தையை சொல்லியே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீஹிங்கிற இந்த வார்த்தையை 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சுமந்து கொண்டு மேலே செல்கிறார்கள். அதில் போட்டி போடுறாங்க, போட்டி போட்டுக்கிட்டு அல்லாட்ட கொண்டு போறாங்க. பாருங்க மேலே போகுதா, நாம சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் மேலே போகுது. எந்த அளவுக்கு அல்லாஹ்கிட்ட நாம சொல்லக்கூடிய வார்த்தைகள் மேலே செல்கிறது, உடனுக்குடன் செல்கிறது. எந்த வார்த்தையை நம்ம மொழிந்தாலும் அதை கண்காணிக்கக்கூடிய கண்காணிப்பாளர் ஒரு மலக்கு இருந்து கொண்டே இருக்கிறார் நம்மோடு. மா யல்ஃபிது இலைஹா மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். அவன் எந்த வார்த்தையை மொழிந்தாலும் அதை கண்காணிக்கக்கூடிய ஒரு கண்காணிப்பாளர் இல்லாமல் இல்லை. சொல்ல சொல்ல மலக்குமார்கள் அதை எடுத்துடுறாங்க, எடுத்து மேலே கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் அதுக்கு ரிப்ளை பண்றான். ஃபாஸ்டா நடக்குது. அது எந்த அளவுக்கு ஃபாஸ்டா நடக்குது, முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. அதிலிருந்து நம்ம விலகி கொள்ள முடியும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் சொன்னதாக சொல்றாங்க. அல்லாஹ் சொன்னதாக சொல்லும் பொழுது அந்த ஹதீஸ ஹதீஸ் குதுசி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இது ஹதீஸ் குதுசி, அல்லாஹ் சொன்னதாக சொல்றாங்க. காலல்லாஹு தஆலா கஸம்து ஸலாத்த பைனி வ பைன அப்தி நிஸ்ஃபைனி. தொழுகையை நான் 2ஆக பங்கு வைத்திருக்கிறேன். அல்லாஹ் சொல்றானா, தொழுகை 2 பங்கு, பாதி எனக்கு பாதி என்னுடைய அடியானுக்கு. ஒலி அப்தி மாசஅல, என்னுடைய அடியான் எதை கேட்கிறானோ அது அவனுக்கு உண்டு. தொழுகையை நான் 2 பங்கா வச்சிருக்கிறேன், பாதி எனக்கு பாதி என்னுடைய அடியானுக்கு. காலல் அப்து, அந்த அடியான் சொல்கிறான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் அக்பர், தக்பீர் கட்டிட்டோம், வச்சது அல்லாஹ்வும் பாயித் பைனி ஓதிட்டோம். அப்போ அடுத்து நாம் ஓத வேண்டியது என்ன? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணும். பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் சொல்லிட்டோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்றோம்ல, சொன்னவனே அல்லாஹ் சொல்றான், காலல் அப்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய அடியான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்கிறான். சொல்லும் பொழுது காலல்லாஹு தஆலா, அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்றானா, ஹமீதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். அல்லாஹ் நம்மளை வாட்ச் பண்றான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய ரிப்ளை என்ன? ஹமீதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். வைதா கால அர் ரஹ்மானிர் ரஹீம், அர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லும் பொழுது காலல்லாஹு தஆலா அஸ்னா அலைய அப்தி, என்னுடைய அடியான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான். நீங்க அர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய ரிப்ளை என்ன? என்னுடைய அடியான் என்னை கண்ணியப்படுத்திட்டான். வைதா கால மாலிகி யௌமித்தீன், மாலிகி யௌமித்தீன் என்று சொல்லும் பொழுது கால மஜ்ஜதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை ரொம்பவும் புகழ்ந்து விட்டான். அல்லாஹ் ரிப்ளை. இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேருக்கு நம்ம வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவோம். இன்னைக்கு அனுப்புனோம்னா 3 நாள் கழிச்சு என்ன விஷயம் சொல்லுங்கன்னு கேட்பாங்க. ரிப்ளை என்னவா இருக்கும்? 3 நாள் கழிச்சு, 1 நாள் கழிச்சு, பல மணி நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணியிருப்போம், ரிப்ளையே இருக்காது. 2 நாள் கழிச்சு, பாய் நீங்கள் ஃபோன் பண்ணீங்களா அப்படின்னு கேட்பாரு. ஆமாயா, எதுக்கு பண்ணீங்க? அதையே நான் மறந்துட்டேன், எதுக்கு பண்ணேன்னு எனக்கு தெரியல, விட்டுரு, ஞாபகம் வந்தா சொல்லுவோம் அப்படின்ட்டுருவோம். நாம பல பேருக்கு இதே மாதிரியான அணுகுமுறையை கடைபிடிச்சிருப்போம். இப்படிலாம் இல்லாமல் அல்லாஹ் பாருங்க, உடனுக்குடன் ரிப்ளை. நீங்க அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லும்போது அல்லாஹ்ட்ட இருந்து ஒரு ரிப்ளை. அர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹ்ட்ட இருந்து ரிப்ளை வருது. மாலிகி யௌமித்தீன் ஒரு வார்த்தையை சொல்றீங்க, டக்குன்னு மலக்குமார்கள் அந்த அல்லாஹ்ட்ட கொண்டு போயிடுறாங்க, அல்லாஹ் ரிப்ளை பண்ணிடுறான். மஜ்ஜதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை மிகவும் கண்ணியப்படுத்தி விட்டான். இன்னொரு அறிவிப்புல சொல்ற வருது, அல்லாஹ் சொல்றானா, ஃபவ்வத இலைய அப்தி, என்னுடைய அடியான் தன்னுடைய காரியத்தை என்னிடம் ஒப்படைத்து விட்டான். மாலிகி யௌமித்தீன் சொல்லிட்டோம்னா என்ன அர்த்தம்? இறைவா நீ தான் அதிபதி, நம்முடைய விஷயத்தையெல்லாம் அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டோம். அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கரெக்டா எல்லா காரியத்தையும் அடியான் என்னிடம் ஒப்படைத்து விட்டானே, என்னுடைய அடியானை பாருங்கள், அவனுடைய காரியத்தை என்னிடம் ஒப்படைத்து விட்டான் அப்படின்னு சொல்லிடுறான். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலின். இதை நாம சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்வானா, இதுக்கும் அல்லாஹ் ஆன்சர் பண்றான், ஹாதா லி அப்தி, இது என்னுடைய அடியானுக்குரியது. இது முதல் பகுதி அல்லாஹ்வை நம்ம புகழ்ந்தது. இந்த பிற்பகுதி நாம சொல்லும் பொழுது அல்லாஹ் பதிலளிக்கிறான், ஹாதா லி அப்தி, இதுதான் என்னுடைய அடியானுக்குரியது. ஒலி அப்தி மாசஅல, அவன் என்ன கேட்கிறானோ அது அவனுக்கு உண்டு. தொழுகையில நாம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், இதையெல்லாம் என்ன கேட்கிறோம்? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே நாங்கள் வணங்குவோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதை எனக்கு நீ காட்டு. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்களின் நேரான பாதை. கைரில் மக்தூபி அலைஹிம், உன்னுடைய கோபம் யாரின் மீது உண்டானதோ அவர்களின் பாதை அல்ல. வலத்தாலின், யார் வழிதவறி சென்றார்களோ அவர்களின் பாதையும் அல்ல. உன்னுடைய நேர்வழி பெற்ற நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்களின் நேரான பாதை எனக்கு காட்டு அப்படின்னு நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கும்போது அல்லாஹ் சொல்வானா, கேட்டான்ல, அவன் கேட்டது அவனுக்கு உண்டு. ஒலி அப்தி மாசஅல, எவ்வளவு வேகமான வார்த்தைகள் அல்லாஹ்வை போய் சென்றடையுதுன்னு பாருங்க. இதைத்தான் அல்லாஹ் சொன்னான். இதைத்தான் திருக்குர்ஆன்ல இலைஹி யஸ்அதுல் கலிமு தையிபு, தூய வார்த்தை அல்லாஹ்விடம் மேலேறி செல்கிறது.
தூய வார்த்தை அல்லாஹ்விடம் மேலேறி செல்கிறது. இது நமக்கு பெரிய கை செய்தத்துக்குரிய அம்சம். தொழுகையில் அல்லாஹ் நம்ம சொல்ல சொல்ல இப்படி அல்லாஹ் ரிப்ளை பண்ணுறாங்கிறதே பலருக்கு நமக்கு தெரியுறதில்லை. இவர் என்ன சொல்கிறோங்கிறதையும் விளங்குறதில்ல. இப்படின்னா அல்லாஹ் எப்படி ரிப்ளை பண்ணுவான்? வேக வேகமாக ஓதிட்டு போயிடுறாங்க, அல்லது சிந்தனையே இல்லாமல் ஒரு சடங்கு போல், ஒரு சம்பிரதாயம் போல் வந்து நிற்கிறாரு. அப்படியே ஒரு ரோபோ மிஷின் எப்படி இருக்கும் அந்த டைமிங்கில் அந்த வேலையை பார்க்கும்ல, அது மாதிரி இவர் வருவார். அல்லாஹ் அக்பர் இமாமோட தக்பீர் கட்டினோம்னா அல்லாஹ் அக்பர்னு கட்டுவார். அப்படியே போய்கிட்டே இருப்பார். தொழுகை முடிஞ்சவொடனே நம்ம பள்ளிக்கு தான் நம்ம இருக்கிறோமா அப்படின்னு நினைப்பார். இப்படி நாம் இருக்கக்கூடாது. நாம் தனித்து தொழும் பொழுதும் இன்ன பிற சமயங்கள்லையும் சூரால் ஃபாத்திஹாவை நாம் தொழுகையில் நின்று ஓதும் பொழுது என்னுடைய ஒவ்வொரு சொல்லும் அல்லாஹ்விடம் உடனுக்குடன் நொடிக்கு நொடி மேலேறி செல்கிறது என்பதை உணர்ந்து ஓதும். அல்லாஹ் எனக்கு ரிப்ளை பண்ணுறாங்கிறத நான் உணர்ந்து அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் நிற்கிறேன், அல்லாஹ்வோட நான் உரையாடிக்கிட்டு இருக்கிறேன், என்னுடைய வார்த்தைகள்லாம் அல்லாஹ்ட்ட மேலேறி செல்கிறது என்பதை உணர்ந்து நாம் செய்யணும். அதைத்தான் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளணும். இதே இந்த தூய்மையான வார்த்தை அல் கலிமு தையிப் என்பதை பொதுவாக எல்லா தூய்மையான வார்த்தைகளையும் குறிக்கும். அப்படின்னு நாம் இந்த வசனத்தை புரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவையும் குறிக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவையும் குறிக்கும். ஏன்னா குர்ஆனில் குறிப்பிட்ட சில இடங்களில் இந்த அல் கலிமு தையிப் என்கிற இந்த வார்த்தை கலிமாவுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற தௌஹீதினுடைய வாசகத்திற்கும் குறிப்பிடப்படுகிறது. அதை உணர்த்துவதற்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. உதாரணமாக 22வது அத்தியாயம் 23, 24 அந்த வசனங்களில் பார்க்கலாம். இன்னல்லாஹ யுதுகிலுல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், ஈமான் கொண்டு நற்செயல் புரிந்தவர்களை அல்லாஹ் ஜன்னாத்தின் சொர்க்கத்துக்குள்ள நுழைவிக்கிறான். தஜ்ரீமின் தஹ்தீஹல் அன்ஹார், அவற்றுக்கு கீழே ஆறுகள் ஓடுகிறது. யுஹல்லவுன ஃபீஹா மின் அஸாவிர மின் தஹபின் வ லுஅ்லுஆ, அங்கே அவர்கள் தங்க காப்பினாலும் முத்துக்களாலும் அணிவிக்கப்படுவார்கள். ஒ லிபாசுஹும் ஃபீஹா ஹரீர், அங்கே அவர்களுடைய ஆடை பட்டு. சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லிட்டு வரும்போது ஒ ஹுது இல தையிபி மினல் கவுல், அவர்கள் தூய்மையான சொல்லுக்காக இவ்வாறு வழிகாட்டப்பட்டார்கள். இந்த சொர்க்கத்தை அவங்க அடைஞ்சதுக்குரிய காரணம் என்னவா, எதன் மூலம் இவ்வாறு வழிகாட்டப்பட்டார்கள் அல்லாஹ் சொல்றான். ஒ ஹுது இல தையிபி மினல் கவுல், தூய்மையான சொல்லுக்காக. தூய்மையான சொல் எது? லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் சொல்றோம்ல, அப்துஹு வ ரசூலுஹு, இந்த கலிமா இந்த வாசகம் தான் தூய்மையான வார்த்தை. இன்னொரு இப்ராஹிம் என்கிற அத்தியாயத்தில் 24வது வசனம், அதில் அல்லாஹ் சொல்கிறான், அலம் தர கைஃப தரபல்லாஹு மஸலன் கலிமத்தன் தையிபா, அல்லாஹ் கலிமா தையிபா தூய்மையான வார்த்தைக்கு எவ்வாறு உதாரணம் காட்டுகிறான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? தூய்மையான வார்த்தை என்பது ஷஜரத்தின் தையிபா, தூய்மையான மரத்தை போல. அஸ்லுஹா சாபித்துன், அதன் வேர் கீழே ஆழமாக பதிந்திருக்கிறது. ஓ ஃபருஹா ஃபிஸ் ஸமா, அதனுடைய கிளைகள் வானளாவிய அளவில் பறந்து விரிந்து இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இங்கே அல்லாஹ் கலிமா தையிபான்னு சொல்றது அது தூய்மையான வார்த்தைக்கு உதாரணம் உறுதியான மரத்தை போலங்கிறான். அப்ப உறுதியான மரம் வேறு கீழே ஆழமாக பதிந்திருக்கிறது, கிளைகள் மேலே பலவாறு வானளாவிய அளவு படர்ந்து விரிந்திருக்கிறது என்பது எதற்கான உதாரணம்? லா இலாஹ இல்லல்லாஹ், தௌஹீத், தௌஹீதுக்கான உதாரணம். அப்ப இந்த ரெண்டு விதமாகவும் நாம் அதை புரிந்து கொள்ள முடியும். எந்த விதம் என்று நாம் புரிந்து கொண்டாலும் நாம சொல்லக்கூடிய கலிமாவா ஈமான், ஈமானை வெளிப்படுத்துறீங்களா அல்லாஹ்ட்ட மேலேறி செல்கிறது. நீங்கள் ஏனைய சந்தர்ப்பங்களில் சொல்லக்கூடிய நல்ல வார்த்தைகளா அல்லாஹ்ட்ட மேலேறி செல்கிறது. வல் அமலு சாலிஹுங்கிறனால வல் அமலு சாலிஹு யர்ஃபஹு, அமல் தூய்மையான அமல் நல்ல அமல்கள் அதனை உயர்த்துகிறது. அந்த வசனத்தில் நல்லா கவனிச்சிங்களா? இலைஹி யஸ்அதுல் கலிமு தையிபு, தூய்மையான வார்த்தை மேலே ஏறி செல்கிறது. வல் அமலு சாலிஹு யர்ஃபஹு, நல்ல அமல் அதை உயர்த்துகிறது. நல்ல அமல் அதை உயர்த்துகிறதுனா எதை? தூய வார்த்தையை. நாம் சொல்லக்கூடிய தூய வார்த்தை சரியா அல்லாஹ்ட்ட போய் ரீச் ஆகிறதா இருந்தா, அதை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நமக்கு உரிய கூலியை தர்றதா இருந்தா எது வேணும்னு மார்க்கம் சொல்லுது? அமலுல் சாலிஹ். வெயிட், நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கான வெயிட் அல்லாஹ்ட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்குரிய வெயிட் என்பது எது? அமலுல் சாலிஹ். தூய வார்த்தை மேலே ஏறி போகுது, அதை மேலே ஏற்றுறது எது? வல் அமலு சாலிஹு யர்ஃபஹு, நல்ல அமல் அதனை உயர்த்தி செல்கிறது. அந்த தூய்மையான வார்த்தை அல்லாஹ்ட்ட கொண்டு போகுது. அப்போ வார்த்தை சொன்னால் மட்டும் பத்தாது, எதுவும் வேணும், அமலும் வேணும். ஈமான் இருந்தால் மட்டும் பத்தாது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் போதாது, தூய வார்த்தைகள் பேசிவிட்டால் போகாது, அதற்கு உரிய அமல் வேண்டும். அமல் இருந்தால் தான் மேலே அது போகும். ஒரு பலூன் பறக்கிறதா இருந்தால் பலூனுக்குள்ள என்ன இருக்கணும்? காற்று இருக்கணும். ஒரு ராக்கெட் மேலே ஏறி செல்றதா இருந்தால் கீழே அதற்கான எரிபொருள் இருக்கணும். நாம் சொல்லக்கூடிய ஈமான், நாம் சொல்லக்கூடிய நல்ல வார்த்தைகள் இதுவெல்லாம் அல்லாஹ்வை போய் சென்றடைந்து அதற்கு உரிய கூலியை பெறுவதாக இருந்தால் என்ன இருக்கணும்? அமலும் சாலிஹ், நல்ல அமல் இருக்கணும். இந்த நல்ல அமல் குறித்த
கூடுதல் விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வார வகுப்பில் பார்ப்போம். இந்த அளவில் நாம் இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.